பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்தை பற்றி சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். வேதத்தில் உள்ள மொத்த அதிகாரங்கள் 1189. பழைய வேதாகமத்தில் உள்ள அதிகாரம் 929. புதிய ஏற்பாட்டில் அதிகாரம் 260. அதிக வசனம் உள்ள அதிகாரம் சங்கீதம் 119. குறைவான வசனம் உள்ள அதிகாரம் சங்கீதம் 117. ஆக மொத்தம் மொத்த வசனங்கள் 31,173 வசனங்கள் கொண்ட இந்த வேதாகமம். இந்த வேதாகமத்தை 3 மொழிகளில் எழுதப்பட்டது. முதல்ல எபிரேயும், 2வது அரமிக், 3வது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகங்கள் சுமார் கிமுவிலிருந்து 1500 வருடங்களாக இது எழுதப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. வேதாகமத்தை சுமார் 40 நபர்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் பலர் மற்றவர்களை சேர்ந்தவர்களும் அவங்களை பார்க்காதவர்களும் அவர்களை பற்றி கேள்விப்படாதவர்களும் அவர்கள் எழுதியதை அவர்கள் படிக்காதவர்களும் மொத்தம் அவங்க தனித்தனி இதிலிருந்து வந்த அந்த ஒரு பிரிவிலிருந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மற்றவர்கள் மீனவர்களாகவும், சிலர் ஆடு மேய்க்கிறவர்களாகவும், படிக்காதவர்களாகவும், படித்த ஞானியான சாலமோன் முதல் இதை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உலகில் பல சட்டங்களை எழுதும்போது இந்த வேதாகமத்தை படித்த இதன் அடிப்படையில் தான் சட்டத்தை எழுதுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தில் கூறப்பட்டுள்ள 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் 1000த்திற்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு இந்த வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. உலகில் அதிகமாக ஆராய்ச்சி செய்யப்படும் புத்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதாகமம் மட்டும்தான். உலகில் அதிகமாக படிக்கக்கூடிய புத்தகம் எதுன்னா இந்த வேதாகமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் முதல் அதிகாரங்களை எழுதியவர் மோசே அப்படின்னு சொல்கிறாங்க. வேதத்தில் 7 என்ற நபர்களை பற்றி நாம் அடுத்த குறிப்பில் பார்ப்போம். இந்த ஜீவனுள்ள இந்த புத்தகம் இது வெறும் பேப்பர் இல்லை, இதில் ஜீவனுடைய எழுத்துக்கள் இருக்குது. இதில் ஒரு இதய துடிப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் இது அனுதினமும் நம்ம வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கைகள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மாறும் அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசித்து இந்த வேதாகமத்தை தினமும் வாசிக்கணும்னு நாம் முயற்சி எடுத்து வாசிக்கலாம். ஆமீன்.